இலவசம்ன்ற பேர்ல ரேஷன் கடையில ஒரு அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்தா அது நியாயமானது, அது இலவசம். அதை விட்டு மகளிருக்கு 1000 கொடுக்கறது, பேருந்து ஏற்கனவே போக்குவரத்துறை நட்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கும் போது மகளிருக்கு வந்து இலவச கட்டணம்னு சொல்லி ஒதுக்கும் போது அவங்க கேட்டாங்களா அப்படின்ற கேள்வி பெண்களே முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒழுங்கான மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வருது. அப்போ நீங்க தமிழக அரசு இலவசம்னு சொல்லி ஒரு விஷயம் மத்த மாநிலத்துல பண்ணல, ஆனா நாங்க இலவசம் கொடுக்கணுன்ற பேர்ல மக்களை வந்து மக்களோட பணத்தை வந்து வேற விதமா நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு, அப்புறம் சொத்து வரி உயர்த்துறதா இருக்கட்டும், பால் விலை ஏத்துறதா இருக்கட்டும், அப்புறம் மின் கட்டணம் உயர்த்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? நம்ம இது ஒரு சமாளிபிகேஷன் தானே. அதாவது சத்துணவு திட்டம் போடுறாங்கல்ல, அதுவும் இலவசம் தானே, அதை நிறுத்திடலாமா? இல்ல, அது நிறுத்த சொல்லலையே சார். வேற எதுவும் நிறுத்தலாம். இலவச பேருந்து கொடுக்கு இல்ல, அது சத்துணவு இலவசம் தானே, அதை நிறுத்திடலாமா? ஏன்னா இலவசமா போடுறதுனால அவங்க அப்பா அம்மா உழைக்காம ஸ்கூல்லயே சாப்பாடு கொடுத்துறதுனால அப்பா அம்மா வேலைக்கு போக மாட்டேன்றாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சு, அந்த விமர்சனத்தின் அடிப்படையில அந்த சத்துணவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வீணாகுது, அதை அவங்க அப்பா அம்மாவே செலவு பண்ணி சாப்பாடை போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரிதான் இந்த விமர்சனங்களும். இப்ப நீங்க வந்து விலையில்லா பேருந்து இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச்டு ப்ராஜெக்ட், சும்மா போற போக்கில் எல்லாம் போறது இல்ல. அப்ப இந்த விலையில்லா பேருந்துனால ஒவ்வொரு குடும்ப பெண்ணுடைய சேமிப்பு எவ்வளவு அதிகரித்து இருக்கிறது? எவ்வளவு சார்? 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஒண்ணும் கிடையாது. எங்க வீட்லயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு அம்மா அம்பத்தூர்ல இருந்து வராங்க, துணி துவைக்கிற வேலை, ஓகேவா? 2 பஸ் 3 பஸ் மாறி அம்பத்தூர் போறாங்க. நாங்க கொடுக்குற சம்பளத்துக்கும் அவங்க அந்த பஸ்ல, இந்த விலையில்லாத பஸ்ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 ரூபாய் செலவாகுது. நீங்க வந்து இந்த பிங்க் பஸ் இல்லாம வேற பஸ்ல வந்தா ஒரு நாளைக்கு 80 ரூபா, 25 நாள் வேலைக்கு வராங்க. எவ்வளவு கணக்கு? கரெக்ட். எவ்வளவு சேமிப்பு இது? நீங்க வந்து சொகுசா இருக்கிறவங்களுக்கு அது ஆடம்பரமா தெரியும். கரெக்ட். ஆனா அது அத்தியாவசியமா நினைக்கக்கூடியவர்களுக்கு 1500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு தமிழ்நாடு அரசுக்கு இந்த பட்ஜெட்டால் வருகிறது. ஆனா அந்த நன்மை 3000 கோடியில இருந்து 4000 கோடி வரை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சென்றடைகிறது. அப்ப ஒரு அரசா 1500 கோடி போட்டு அந்த பெண்களுக்கு இலவசத்தை கொடுத்து அதுல இருந்து 3000-4000 கோடி தனிநபர் ஒரு பெண்ணுக்கு வருமானமாக சேமித்து தருவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். கரெக்ட் சார். இப்போ ஒரு லேடி வந்து வெளில இருந்து வராங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 ரூபாய் செலவாகுது. இதே அவர் கணவர் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு வராரு, அதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஆமா, எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 120 ரூபாய், எனக்கு எவ்வளவுன்னு எனக்கு அமௌண்ட் தெரியல, பட் ஒரு 120 ரூபாய் இருக்குன்னா ஒயின் ஷாப்ல 125 ரூபாய் சேர்த்து வாங்குறாங்க, 130 ரூபாய் வாங்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ ஒய்ஃப், ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு இவர் 80 ரூபாய் சேமிச்சு கொடுத்துட்டு கணவன் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபாய் சேர்த்து புடுங்கிறது நியாயமானு கேட்கிறேன். யாரு புடுங்குறா? தமிழக அரசு புடுங்குறாங்க. ஒயின் ஷாப் யார் சார் நடத்துறா? மத்திய அரசு நடத்துது தமிழ்நாட்டுல. டாஸ்மாக் உடைய பிசினஸ் எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க சார். சரி, அப்ப டாஸ்மாக் நீங்க மதுவிலக்கு ஆதரிச்சுட்டு பேசுறீங்க, கரெக்டா? அப்போ மதுவிலக்கு கண்டிப்பா மதுவே நடத்தக்கூடாதுன்றீங்க தமிழ்நாட்டுல. பண்ணலாம் சார், அது சொல்லிதானே சார் நீங்க அந்த கோரிக்கை வச்சுதானே சார் வந்தீங்க. எங்க வரலையே. நாங்க கோரிக்கை வச்சப்போ நாங்க தோக்கடிக்கப்பட்டோம். 2016ல பூர்ண மதுவிலக்குன்னு சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட்டது. 2021ல சொன்னாங்க, 21ல மதுவிலக்கு சொன்னாங்க, விதவை பெண்கள் அதிகமா உருவாகுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 2021ல பூர்ண மதுவிலக்குன்றதை நாங்க சொல்லல, மது கடைகளை குறைப்போம் என்று சொன்னோம். வந்த உடனே 500 இருந்து 1000 கடைகளை குறைத்திருக்கின்றோம். இப்ப 2016ல நாங்க வச்ச கோரிக்கையை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில எனக்கும் மதுவிலக்கு வேணும்ன்றது. ஆனா தமிழ்நாட்டு மக்களே அந்த கோரிக்கையை வைத்த அந்த கூட்டணியை தோற்கடித்து இருக்கிறார்கள். அப்ப மக்கள் அது கேட்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்க டாஸ்மாக் மூடணும் அப்படின்னா நீங்க மாற்று வழி என்னன்னு சொல்லுங்க. பிரைவேடைசேஷன் கொடுக்கணும். உங்களுடைய பிரச்சனை அரசு டாஸ்மாக் நடத்துறது தான், தனியார் நடத்திக்கலான்றீங்க, கரெக்டா? நடத்தவே கூடாதுங்கிறதா பிரச்சனை. நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கள்ளுக்கடையை வந்து திறக்கிறது இல்ல, நீங்க வந்து தமிழக அரசு வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கல்லோட தடைக்கு. இப்ப வந்து அரசாங்கம் என்ன இதுல என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் நடத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்குன்றீங்களா? தமிழக அரசே டாஸ்மாக் நடத்தி வாழுன்னு சொல்லல, பல மக்களை குடிக்க வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்ற இடத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மக்கள் குடிக்க வச்சு வாழ்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. மக்களை குடிக்க வைக்கிறது இல்ல, நீங்க அதுக்கு மாற்று வழின்றது பூர்ண மது விலக்கு மட்டும்தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பூர்ண மது விலக்கு என்பது சாத்தியமற்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பூர்ண மது விலக்கு என்பது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு யதார்த்தம் இருக்கு. இன் பிரின்சிபிள் தனிப்பட்ட எனக்கு அதுதான் ஆசை, அது திமுகவுடைய நிலைப்பாடு இல்ல, தனிப்பட்ட. ஆனா அதுக்கான சூழல் இன்னைக்கு இருக்குதானா? அதுக்கான சூழல் இன்னைக்கு இல்ல. நிலைப்பாடு வந்து மது ஒழிக்கிறதுல இப்பொழுது கிடையாது. இல்ல, திமுக அது நாங்க சொல்லவே இல்லை. 2016 சொல்லும் போது தோற்கடிக்கப்பட்டோம்.
தோற்கடிக்கப்பட்டுட்டோம், தோத்து போனோம். அதுக்கப்புறம் வரும்போது அதை படிப்படியாக குறைப்பது அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதுனாலதான் கடைகளை குறைச்சிருக்கோம். அப்ப இதுதான். ஆனா ஏதோ நாங்க கொடுத்துட்டு நாங்க போய் குடிக்க வைக்கிறது அப்படின்னா, இப்போ 8 கோடி பேர்ல எத்தனை பேர் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல? எல்லாரையுமா குடிக்க வச்சுட்டு இருக்கோம். நீங்க குடிப்பீங்களா? இல்ல சார். நான் குடிக்கிறது இல்ல. நீங்க போல நான் போல தமிழ்நாடு அரசு நிர்பந்தப்படுத்துதா? நிர்பந்தப்படுத்தல. வேணும்ன்றவன் போய் குடிக்கிறான். அது அரசு நடத்தினாலும் சரி, தனியார் நடத்தினாலும் சரி, போய் குடிக்கதான் போறான். அதே மீறி போய் கள்ளச்சாராயத்தை கூட குடிச்சு சாகுறான். அப்ப நீங்க இதையும் ஒப்பீடு பண்றதே ஒரு நியாயமான ஒப்பீடாவே இருக்காது. சரி, அண்ணாமலை அவர்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, பெண்களுக்கு மகளிருக்கு நாங்க மத்திய அரசுமே நிதி ஒதுக்கி இருக்கோம் அவங்களோட மேம்பாட்டுக்கு. அது மட்டும் இல்லாம மத்த வளர்ச்சி திட்டங்கள் அங்க ஒதுக்கி இருக்கோம். ஆனா தமிழக அரசு அது தவறா பயன்படுத்தக்கூடிய சூழல்ல இருக்குன்ற மாதிரி இல்ல, அது டேட்டாவை கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு நிதியை கொடுத்துட்டாங்க, எவ்வளவு தப்பா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத அண்ணாமலை சொல்லட்டும். அண்ணாமலை அவர்கள் காலையில ஒண்ணு பேசினா ஈவினிங் மாத்தி பேசுற ஆளு, ஈவினிங் பேசினா அடுத்த நாள் காலையில மாத்தி பேசுற ஆளு, தரவுகள் இல்லாம போற போக்குல அடிச்சு விடுற ஆளு. அதனால நீங்க சிஏஜி உங்ககிட்ட தானே இருக்கு, சிஏஜியை வச்சு ஆடிட் பண்ணுங்க எங்க அந்த மாதிரி போயிடுச்சுன்னு. பட்ஜெட்ல பெண்களோட மேம்பாட்டுக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. எங்க தமிழ்நாடு பெண்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் 3 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இப்போ அதுல தமிழ்நாட்டும் இன்க்ளூட் தான், தமிழ்நாடு இல்லாம கிடையாது. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு தன்னாடு மத்திய அரசு சொல்ல, ஒன்றிய அரசு சொல்லல. இப்போ இந்த 3 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மேம்பாட்டு நிதி வரும் இல்லையா, இதை எப்படி தமிழக அரசு பயன்படுத்த போறாங்கன்ற கேள்வி வரும் இல்ல? இல்ல அதுதான். தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எத்தனை கோடி சொல்லுங்க நீங்க? சொல்லுங்க சார். எத்தனை கோடி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லிடுங்க. 4 லட்சம் கோடிக்கு மேல போய்கிட்டு இருக்கு. வரி SOTRன்றது 3 லட்சம் கோடி கிட்ட வருது. மீதி ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அதுல இருந்து இவங்க 3 லட்சம் கோடினா 30 மாநிலங்கள் எவ்வளவு பிரிச்சு வரும்? எங்களுக்கு அந்த 3 லட்சம் கோடி அவர் சொல்றாருல, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தரப்போறாங்கன்னு சொல்லுங்க. 6000 கோடி வந்தா பெரிய விஷயம். ஓகேவா? 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு மாநில அரசுக்கு 6000 கோடி ஒரு தொகையை கொடுத்துட்டு ஏதோ இதுதான் கொடுத்து இதுல இருந்து தான் நாங்க தவறு செய்வோம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். 3 லட்சம் கோடியில பெண்கள் மேம்பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணுங்க. நாங்க அந்த செலவுகள் என்ன, எங்கெங்கெல்லாம் போகுதுன்றது சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் கடைசி அந்த நவம்பர் டிசம்பர்ல வெள்ள பாதிப்பு வரும். இதனால சென்னை பாதிக்கும். போன வருஷம் தென் மாவட்டம் பாதிக்கப்படுது. இப்போ இது சம்பந்தப்பட்டு மத்திய அரசு எந்த ஒரு நிதி கொடுக்கல. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 11,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க இவங்க நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே, இட்ஸ் என்டிஏ பட்ஜெட், கூட்டணி கட்சிகளுக்கான பட்ஜெட். 37,000 கோடி இழப்புன்னு நாங்க கணக்கு கொடுத்தா 760 கோடி 500 கோடியை விட குறைவா கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அநியாயமானது. ஆனா இதே கர்நாடகால மாடல் கோட மீறி எலெக்ஷன் 14 தொகுதிகள் பாராளுமன்றத்துல அவங்க ரிசல்ட் நெகட்டிவா வந்துச்சுன்னொடனே அன்னைக்கு பல 100 கோடி ரிலீஸ் பண்றாங்க. இப்ப கர்நாடகால அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா அங்க அதிகமா கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னா அங்க கம்மியா கொடுப்பாங்க. நிறைய ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ 40 எம்பிக்களை தமிழ்நாடு அரசு தமிழக மக்களும் தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த 40 எம்பிகளும் நாடாளுமன்றத்துல போய் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதே சூழல்ல எல்லா கட்சிகளும் மக்களுக்கான ஆட்சியை தான் நாங்க நிறுவ பாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்றிய அரசுடைய இந்த தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடிய இந்த சூழல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றினா என்ன தவறா? தலைவர் அறிவிச்சிருக்காரு போராடுறோம் 27ஆம் தேதி. இல்ல தனியா போறது வேற, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அது மக்கள் போராட்டமா உருவெடுக்கிறது வேற. திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்கி இருக்கிறது. அனைத்து கட்சி கூடிதானே வெளிநடப்பு பண்ணாங்க. நேத்து கோஷங்களை எழுப்புனது யாரு? ஜனநாயகத்துல பல வழிமுறைகள் இருக்கு. அதுல நேத்து நடந்ததுல திமுக மட்டமா வெளிநடப்பு பண்ணிச்சு. சூவே இருக்காரு, விசிகா இருக்குது. வெளிநடப்புன்றது கூட்டணி கட்சி தவிர்த்து தமிழ்நாடு நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா 40 எம்பிகளை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி அவங்களே வைக்கிறாங்க. அதிமுக வைக்கிறாங்க, பாமக அதே தான் சொல்றாங்க. அப்ப இது பார்க்கும்போது நீங்க மத்த கட்சிகளை ஒதுக்கிட்டு உங்க கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு அரசியல் மட்டும் முன்னெடுக்கிற மாதிரி. ஜனநாயகத்துல எல்லாருமே ஒரே பாதையில நின்னு போராட முடியாது. ஏன்னா பாமக வருமா பாஜக அரசுக்கு எதிராக போறான்னா? இல்ல, அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, ராமதாஸாவே சொல்லியிருக்காரு. இப்பதான் அவர் அறிக்கை கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு, 25 தொகுதிகளை போடாதனால நீங்க கொடுத்திருந்தா கேட்டிருப்போம்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட பாமக எடுத்திருக்கு. அப்ப எப்படி பாமக கூட வச்சிருந்தாங்க போராட முடியும்? ஜான் பாண்டியன் வந்துருவாரா?
வந்து எங்க கூட நின்னு போராடுவாரா? தேவநாதன் யாதவ் அண்ணன் வந்து போராடுவாரா? பச்சைமுத்து வந்து போராடுவாரா? அப்ப அது யதார்த்தத்துல முடியாது. தமிழ்நாட்டுடைய எல்லாரையும் கூட்டிட்டு போய் போராட வேண்டிய பொறுப்பு திமுகவின் மீது மட்டும் வைக்க முடியாதுன்ற. நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கின்றோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் எங்களோடு இருக்கிறாங்க. இப்ப நான் போய் நாம் தமிழரையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் போய் ஒருத்தரா கூப்பிட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் பாஜக கூட்டணியில இருக்காங்க. நாம் தமிழருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அவங்க வந்து எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லது கெட்டது எதுவுமே புரியாம திமுகவை திட்டுறதே, திமுகவை வசப்படுறதே அவர்களுடைய அரசியல் கொள்கையா வச்சுட்டு இருக்கிறவங்கள எங்க கூட நின்று வந்து போராடினா எப்படி போராடுவாங்க? அதிமுக வந்துருமா? எடப்பாடி பழனிசாமி வந்துருவாரா? இப்ப வரக்கூடிய பட்ஜெட் ஒன்றிய அரசு துரோகம் பண்ணி இருக்குன்னா அதை சுட்டிக்காட்ட தயங்குறவர்கள் எங்களோட நின்று ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுங்கன்னு எப்படி எங்களால சொல்ல முடியும்? அப்ப அந்த மாதிரி குரல்கள் என்பது ஒரு நியாயமானதோ இல்ல அதை செயல்படுத்த முடிகிற குரல்களாக இருப்பதில்லை. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார்.